நிலோஃபரும் அபுதாபிரும் கடைசி வரைக்கும் ஒண்ணு சேரவே இல்லையா? வெல்கம் பேக் டு வீக்லி வாய்ஸ் அபிஷியல் சேனல். பெஸ்ட் மூவிஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம எந்த பிலிமை பத்தி பார்க்க போறோம்னா ஹபீபி, ஒரு முஸ்லீம்ஸ் பிலிமை பத்தி தான் பார்க்க போறோம். முழுக்க முழுக்க ஒரு லவ் கான்செப்ட். எப்படிங்க அது முஸ்லீம்ஸ் மட்டும் லவ் வந்து அந்த மறக்க முடியாத ஒரு நினைவு சின்னமா நெஞ்சில குத்துற மாதிரி இருக்குது. அந்த ஒரு கான்செப்ட்ல தான் ஹபீபின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. ஹீரோ வந்து ஹீரோயினை லவ் பண்றாங்க. ஆனா ஹீரோயினி வந்து கடைசி வரைக்கும் அந்த லவ்வே சொல்றதெல்லாம் நான் ஹீரோ எவ்வளவோ ட்ரை பண்றாரு, எல்லாமே சொல்றாங்க, அவங்களுக்கும் பிடிச்சிருக்குது. இந்த ஒரு சூழ்நிலை இருக்கும்போது முஸ்லீம்ஸை பொறுத்த அளவுக்கு தனி நேயறது ஒரு குடும்ப தொழில வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஒரு இயக்கத்துல. இதுல வந்து என்ன ஒரே ஒரு சுச்சுவேஷன்னா, வெளிநாட்டுக்கு துபாய்க்கு வேலைக்கு போனா மட்டும் தான் நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையை மேம்படுத்த முடியும்னு சொல்லி அந்த ஊர் மக்கள்லாம் போயிடுறாங்க. நம்மளுடைய யாரு அபுதாபியும் இதே சொல்லி அவங்களுடைய சித்தப்பாவோ மாமாவோ வந்து கூப்பிடுறாரு. ஆனா இவன் வந்து நிலோஃபரை நினைச்சுக்கிட்டு நான் இங்கேயே இருந்துறேன்னு சொல்லி சொல்றான். ஆனா நிலோஃபரு கூடயும் சேர்றதெல்லாம் நான் லவ் வைஸ் அந்த ஒரு சாங் வைஸ் படம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1 hour சூப்பரா இருக்கும். அடுத்து ஒரு 1 hour ஒரு எமோஷன் அட்டாக் ஆகும். நிலோஃபரையும் விட்டு போயிடுறாங்க. அவளை பார்க்க போய் ஊர்ல அடி வாங்கி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அவங்களையும் விட்டுறான். அப்புறம் வந்து இவனும் போயிட்டு ஒரு 3 டைம் 4 டைம் போயிட்டு துபாயில பயணம் போயிட்டு வந்து அந்த சுச்சுவேஷன்ல அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அவங்களுடைய அக்கா வாழ்க்கையும் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் மேம்படுத்துறான். அந்த ஒரு பணத்தை வந்து ஒருத்தர்கிட்ட கொடுத்து வைக்கும் போது அவன் ஏமாத்திடுறான். இந்த ஒரு சுச்சுவேஷன்ல தான் அப்பா இதை கேட்டதுனால இறந்தும் போயிடுறாங்க. இப்ப வந்து இவனுக்கு வந்து இந்த சென்டர்ல நம்மளுடைய அபுதாபி இருக்கு, ஒரு பொண்ணை வந்து மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிக்கா பண்றதுக்காக போய் கேட்கும் போது அவங்களே அவனை புரிதல் உணர்வு இல்லாத தப்பா புரிச்சுக்கிறாங்க. கிளைமேக்ஸ்ல ஒரே ஒரு சீன் கொடுத்திருக்காங்கன்னா, நிலோஃபரை நம்மளுடைய அபுதாபி பாக்குறான். பார்க்கும்போது ஒரு சந்தோஷமா இருக்கு. ஆனா அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகி ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கும்போது நான் அவங்களை டைவர்ஸ் பண்ணிட்டேன், அவரு என்ன சொல்றது குவைத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நிலோஃபர் சொல்றாங்க. சொல்லக்கூடிய ஒரே விஷயம் வந்து, நீ வந்து என்ன லவ் பண்ண, ஆனா வந்து ஊர் மக்கள் வந்து இதெல்லாம் சேர்ந்து நம்மள தடுத்துட்டாங்க. ஆனாலும் எனக்கு திருமணம் பண்ணி கொடுத்தும் அவர் கூட இருக்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றத கிளைமேக்ஸா முடிச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சாங் வைஸ் சூப்பரா இருக்குது. ஃபர்ஸ்ட் 1 hour கரெக்டா இருந்தது. அடுத்து செகண்ட் ஹாஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷன். ஸ்பாயிலர்ஸ்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும்னா, கொஞ்சம் ஒரு கனெக்ட் இல்லாத இந்த ஸ்லாங், அவங்க பேசக்கூடிய பாஷை படத்துல தெளிவா புரியல. இன்னும் கொஞ்சம் ஸ்கிரீன் பிளே வைஸ் எடுத்துட்டு போயிருக்கலாம். நான் வேற ஏதாவது கனெக்ட் இருக்குமா அப்படின்னு நினைச்சேன். எதுவுமே இல்லை. இது மட்டும் தான் ஸ்பாயிலர்ஸ்னு சொல்லணும். நீங்க வேணா சொல்லுங்க, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. முஸ்லிம் காதல் இவங்க 2 பேரும் லாஸ்ட்ல ஒண்ணு சேர்றது சரியா தப்பா?